வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். சிம்மம் ராசிக்காரர்களுக்கான வாரப்பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஜூன் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் ஒரு லீடர்ஷிப் ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து வெளிப்பட போகுது. அது பார்த்தீங்கன்னா, வேலை செய்ற இடத்துல உங்க கருத்துக்களுக்கும், திட்டங்களுக்கும் நிறைய சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாளா பெண்டிங்ல இருந்த வேலைகள்லாம் முடிக்கிறதுக்கு ஏத்த காலமா இருக்கும் இந்த வாரம். சக ஊழியர்கள் எல்லாம் பேசும்போது, கொஞ்சம் அவர்களோட பேசும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. உ நிதானமா புரிஞ்சு, அவங்க கோவப்படாம, அவங்க கேட்குற கேள்விகளுக்கு எந்த அளவுக்கு நீங்க ஆன்சர் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய சூழ்நிலை, புதிய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் உருவாகப் போகுது சிம்மம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும். வாடிக்கையாளர்கள் வருகை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. கூட்டுத் தொழில்ல இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. கணக்கெல்லாம் ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. அவங்களோட உங்களோட அந்த ரெஜிஸ்டர், ஆவணங்கள் எது இருந்தாலுமே அத கொஞ்சம் ஜாக்கிரதையா பயன்படுத்திக்கோங்க. ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல புரிதலோட இருந்துக்கோங்க. பண வரவு பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கு. எதிர்பாராத வருமானம் அல்லது பழைய பேலன்ஸு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில ஆடம்பர செலவு கொஞ்சம் கூடுற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. முதலீடு செய்வதற்கு முன்னாடி நல்லா யோசனை பண்ணுங்க, ஆலோசனை பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. இது பண்ணலாமா, வேண்டாமாங்கிறது கேட்டு பண்ணுங்க. அது சிக்கல் வராம இருக்க உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். குடும்பத்தில உங்க வார்த்தைக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கும். உறவினர்கள் உங்க கூட செலவிடுறதுக்கான நேரம் உங்களுக்கு கூடுதலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். குடும்ப பொறுப்பு அதிகரிச்சாலும், அவற்றை வெற்றிகரமா சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரம் உங்களுக்கு ஏற்பட போகுது. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல், மகிழ்ச்சியான முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு தகவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அ சின்ன சின்ன ஈகோ பிரச்சனை 2 பேருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. அது அறவே தவிர்க்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு, சிம்மம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும். உடல்நலம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு. வேலை பளு அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு டயர்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறீங்க, அதே நேரங்கள்ல தண்ணி எந்த அளவுக்கு குடிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட ஹெல்த்துக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். தண்ணி குடிக்கிறது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்பப்போ தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறது உங்க ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும் இந்த வெயில் சமயத்தில. அதையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் கல்வியில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படக்கூடிய ஒரு வாரம் தான். காம்படிட்டிவ் எக்ஸாம் எதனா இருக்கு, இன்டர்வியூஸ் எதனா தயாராகுறாங்க, தயாராக வேண்டியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல சக்ஸஸ் இந்த வாரம் காத்துட்ருக்கு. கான்சன்ட்ரேஷனை கூடுதல் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க கான்சன்ட்ரேட் பண்றீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் காத்துட்ருக்கு. உங்களோட சிம்மம் ராசிக்காரர்கள் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையும், செவ்வாய்க்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களா இருக்கு. இந்த 2 நாள் பயன்படுத்திக்கோங்க. நம்பர் பொறுத்தவரைக்கும் 1, 3. இந்த 2 நம்பர் உங்களுக்கு லக்கி நம்பரா இருக்கும். கலர் பொறுத்தவரைக்கும் கோல்டு, எல்லோ கலர் அண்ட் ஆரஞ்சு கலர். இது உங்களுக்கு சக்சஸ் குடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இது பயன்படுத்திக்கோங்க. மொத்தமா சிம்ம ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் ரொம்ப தன்னம்பிக்கையோட ஒரு லீடர்ஷிப் உங்களுக்கு ஒரு ஏற்படும். அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள தரக்கூடிய காலமா இந்த வாரம் இருக்க போகுது. ரொம்ப பொறுமையோட கொஞ்சம் பிளான் பண்ணி நீங்க செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு சக்சஸ் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு. தவற விடாதீங்க. இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். ரொம்ப நன்றி. இத நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி குடுத்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.